யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கின்ற வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பாதபடி ஆண்டவரே, ஆவியானவர் நீர் நிரப்பி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், ஆபிரகாமின் தேவன், நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீரே. அப்பா, நீர் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் திறந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் மூடி மறைப்பீராக, ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய செக்கினா மகிமை இந்த இடத்துல தங்கி தாபரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் மூடுவீராக. ஆவியானவர் தொடர்ந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றமடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றமடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். நாம் யாவரும் கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நாம் போதுமானவராக இருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அன்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. நாம் அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயமெடுத்தார். நம்முடைய சிறையிருப்பை எல்லாத்தையும் மாற்ற கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயமெடுத்தார். பிடித்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயமெடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயமெடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு நாம் அறிக்கை செய்வோம்.
வாக்குறுதி பிடித்துக் கொண்டு முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. தேசத்திற்கு திரும்பி போ, நீ நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த திருவார்த்தை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அந்த திருவார்த்தையை பிடித்து கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தான். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு நாம் அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்து கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தே. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வைக்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். இன்றுமாய் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு போனவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு போனவர் யார்? கரங்களை தட்டி யாவரும் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்திச் சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசிக்கல? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து இந்த ஜனங்களை தாகம் தீர்த்து உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்கிறீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி ஆமென். அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. ஆமென். தொடர்ந்து அடுத்த பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே.
பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தூக்கிடவே கிருபையும் கிடைக்கிறது. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா
பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கரங்களை தட்டி யாவரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். எழுந்து நின்று யாவரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். உணர்ந்து பாடுவோம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்து என்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும்போது மூழ்கி நானும் போவதில்லை, அக்னியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை, அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை, எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே செல்லுவேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவனும் அது கரத்தில், ஒருவரும் பறிப்பதில்லை. ஆமென். மரணமே
என்னதானால் என்ன, என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். அருமையான போதகர் லூக்கா ராஜசேகர் அவருடைய பாடல். இந்த பாடல் பிறந்த விதம், இவருடைய மகன் மூளை காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அன்று சனிக்கிழமையாக இருந்த வேளையில் மறித்து விட்டான். ஆனாலும் அடுத்த நாள் ஓய்வு நாளாக இருந்தபடியினாலே ஹாஸ்பிட்டலிலே அவருடைய மகனை விட்டுவிட்டு ஆராதனை முடித்துவிட்டு திங்கட்கிழமை அவருடைய மகனை வாசலிலே வைத்துவிட்டு இந்த பாடல் ஆண்டவர் கொடுத்திருக்கார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோர் உண்டு என்று இந்த பாடலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வேறு விதமான ஒரு சாட்சி உண்டு. 2010 வருடத்தில் எனது மகள் ஜெயப்பிரியா தீக்காயத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் இந்து மார்க்கத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் இயேசுவை நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க, உங்கள் மகன் இந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த வேளையில் எங்களுடைய போதகர் சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு காரியம், யோபுவினுடைய காரியத்தை நீங்கள் வாசிச்சுட்டே இருங்கன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களில் யோபுவினுடைய காரியத்தை நாங்கள் வாசித்தோம். ஆனால் எங்கள் மகள் மரித்தார். ஆனாலும் மரித்ததுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் இந்த இயேசுவை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இந்து மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, இந்து கடவுள் தான் உண்மையான கடவுள்லாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் விடலை. ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோம், இம்மட்டும் உண்மையோடு இருந்தோம். அதை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் எத்தனையோ முறை நாங்கள் ஜெபம் பண்ணோம். எங்கள் மனைவி அடிக்கடி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாள், நம்ம மக பரலோகத்தில் இருப்பாளா அப்படின்லாம் கேட்டாள். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை எப்படியாவது ஒரு தரிசனத்தை காண்பீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு சொப்பனத்தில் பரலோகத்தில் இருக்கிற காட்சியை என் மனைவிக்கு அதை உறுதிப்படுத்தினாங்க. நம்மளுடைய சந்ததியில் ஒரு மக பரலோகத்தில் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு உறுதிப்படுத்தினார். இன்னமட்டுமாய் நான் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணதில்லை. தொடர்ந்து இந்த 14 வருடமும் ஆண்டவரோடு நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாடுவோம். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே, தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை, உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே. யோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை அடிக்கடி எங்கள் காதிலே ஒலித்து கொண்டே இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டான பிரச்சனை வந்தாலும் யோபினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஆண்டவரிடத்தில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிட முடியும். ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. தேவனின் அன்பிலிருந்து பிரிப்பவர்கள் யாரும் இல்லை, உமது பாதம் எனது தஞ்சம், எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே, எனது கோட்டை நீர்தானே.
பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். ஆண்டவரே, அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை கொன்று போட்டாலும் ஆண்டவரே உண்மையிலே நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை நினைவு கூறுகிறோம் சாமி. ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம். நாங்கள் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போவோம் என்று யோபு சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா, அதற்கு பின்பதாய் ஆண்டவரே யோபினுடைய வாழ்க்கையில் இரட்டத்தனியான அபிஷேகம் பெற்றுக்கொண்டானே ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் ஆண்டவரே அநேக முறை ஆண்டவரே எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் நிதானமாக இருந்து தேவனுடைய சித்தத்திற்கென்று நாங்கள் வாழையங்களை ஒப்பு கொடுத்த பிரகாரமாய் ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஆண்டவரே வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் சோதனை சகித்து எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டவரே உமோடு கடந்து செல்ல ஆண்டவரே அந்த பரலோகத்திற்கென்று ஆண்டவரே நாங்கள் தகுதிப்பட கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 74ஆம் சங்கீதம், பக்கம் எண் 716. 74ஆம் சங்கீதம் வசனம் 16 முதல் 75ஆம் சங்கீதம் முழுமைக்கும் நாம் பிரதிவசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூசித்ததையும் நினைத்து கொள்ளும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. தேவனே, எழுந்தருளும். உமக்காக நீரே வழக்காடும். மதியின நாளே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள். இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிக்கலாம். இருமார்கனை கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்காரலாம். சபைக்கான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு டிவிஷனல் லீடர் மற்றும் செல் லீடர்ஸ் மீட்டிங் நம்முடைய சபையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 7:30 மணிக்கு சபை ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். சபையில் திருமணமான ஆண்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்கிற யாவரும் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று குடியரசு
தினத்தன்று காலை 6 மணி முதல் 8 மணி வரை தேசத்திற்கான சிறப்பு ஜெபம் நடைபெறும். அன்று மாலையிலும் இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை இந்த ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் யாவரும் நீங்கள் கலந்து கொண்டு தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார் சிஸ்டர் சாந்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் என் பேரனுடைய விழாவிற்கு என் மகள் வீட்டார் ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்காக 10,000 ரூபாய் பண தேவையாக இருந்தது. இதை குறித்து உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்தில் ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பண தேவை அனைத்தும் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்தலாம். சபைக்கு இன்று தான் புதிதாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் யாராவது தான் எழுமி நிற்கலாம். நாம் யாவரும் எழுமி நிற்கலாம். கரங்களில் காணிக்கை மற்றும் தசம் வாங்கலை எடுத்துக்கொள்ளலாம். யாவரும் எழுமென்று காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த வேலையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த பகுதியை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுவோம். தேவன் நீர் ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க. உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் நீர் பிரியமாக இருக்கிற என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. இந்த நாளில் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவரை இதை பயன்படுத்த தேவரே நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும்படியாய் நீர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் ஆண்டவர் கரங்களின் எல்லா ஆண்டவர் கைகளே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். செய்கிற தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் உயர்த்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை பொத்தலான பைகளை எடுத்து போடுங்க. வீண் விரய செலவுக்கு கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிக்கு விலக்கி பாதுகாத்துக்கள். எல்லா கடன் பிரச்சனை சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் சுவாமி. அப்போ உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியக்காரை நீ ஆசீர்வதிங்க, அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Check. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். Hallelujah.
ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் நன்மையை காணும்படி செய்வீராக. உடைய ஜனங்களாகிய நாங்கள் தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேசத்தில் ரட்சிப்பின் ஹல்லேலூயா வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் இந்த நாட்களை பயன்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். விசேஷமான ஒரு அறிவிப்பு இந்த வாரம் ஆண்கள் ஐக்கியம் இருக்கிறது. தயவுசெய்து ஆண்கள் திருமணமானவர்கள் கண்டிப்பாக அன்போடு உங்களை கேட்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நாம் சேர்ந்து ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பிரின்ஸ்லி அவர்கள், பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்கிற அவர்கள் நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். நேற்றைய தினத்திலே வாலிபர் கூடத்தில் அவர் பேசினார். ஆவியானவர் அவரை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். பிரயோஜனமாக இருந்தது. இந்த நாளிலும் ஒரு சர்வீஸ்க்கே நிறையா பேர் திடீர்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய மனுஷன் 2 சர்வீஸையும் நான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டார். கரங்களை தட்டி நம்ம அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். ஆண்டவர் தாமே அவரை இந்த காலை நேரத்தில் பயன்படுத்துவாராக. நான் அவரை அழைக்கிறேன். இந்த சர்வீஸ்லேயும் அடுத்த சர்வீஸ்லேயும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவார். சீக்கிரமாய் போய் ஆக வேண்டும் என்று இருக்கிறவர்கள் நீங்கள் போகலாம். இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இருந்து அடுத்த ஆராய்ச்சி நீங்கள் கேட்டு போக முடியும். அன்பாய் கேட்க நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைய தினமும் நம்ம கூட பேசுவார். அப்பா நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்துவார். நிறைய நேரத்தில் தள்ளாடி கொண்டிருப்போம். நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ள தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுவார். சரிங்களா? நம்ம எந்த நிலையில் வந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். சரிங்களா? ஆனால் அப்படியே இருந்துடணுன்றது அவருடைய விருப்பம் இல்லை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு காலத்தில் தவறானவங்களாக இருந்திருக்கலாம். அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு, ஏசப்பா கிட்ட வந்த பிறகு நம்மை மறுரூபப்படுத்த அவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். ஆமென். அவரை போல நம்ம மாறுறதற்கு அவர் நம்ம மேலே ரொம்ப கரிசனை உடையவராக இருக்கிறாரு. ரொம்ப காஷியஸாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே. அல்லேலூயா. நம்ம துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி பேசுவார். சரியா? ஒரு 35 நிமிடம் அப்பா நம்மோடு இடைப்படுவார். அப்பா நமக்கு உதவி செய்வார். இருக்கிற இடங்களில் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்துங்க. வலது கரத்தை உயர்த்தி என் கூட பேசுங்கப்பா. அப்பா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என் கூட நீங்க பேசுங்கப்பா. என் கூட நீங்க பேசுங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன்ப்பா. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்ன நீங்க தொடணும், என்ன நீங்க தொடணும், என்ன நீங்க தொடணும். உங்க வார்த்தை என்ன தொடணும். நம்பிக்கை இல்லாம வந்திருக்க எனக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுங்க. கட்டப்பட்டு வந்திருக்கிற என் கட்டுகளை அறுக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனத்தை பேசு. நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கிற என்னை குணப்படுத்துகிற மருந்தான வசனத்தை பேசு. என்ன நீங்க தொடணும், என்ன நீங்க தொடணும். அப்பா நீங்க என்ன தொடணும். ஜீசஸ் என் கூட பேசுங்கப்பா. நீங்க என்ன பர்சனலா மீட் பண்ணணும், பர்சனலா என்ன தொடணும், என்ன அரவணைக்கணும்,
என்னுடைய இருதயத்தின் ஆழங்கள் வரைக்கும் நீங்க கடந்து போய் உங்க வார்த்தையை வைக்கணும். கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு சொன்னீங்கல்ல. ஏசாயா 55:11 படி உங்க வார்த்தையை அனுப்புங்க, எங்க வாழ்க்கையில வாய்க்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். தடைகள், உலக மாம்சம், பிசாசு, மனுஷிகாவின் கிரிகள், சுயங்கள் மாண்டு மடியட்டும். ஒரு மனதோடு எங்களை நடத்தும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் இப்போதான் கொஞ்ச நாட்களாக புதுசாக வந்துட்டு இருக்கேன். இன்னும் நான் ஏசப்பாவை முழுசாக ஏற்றுக்கல. எனக்கு ஏசப்பா மேலே ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஃப்ரெண்டு கூட்டாங்க, இல்லை தெரிஞ்சவங்க கூட்டாங்க. இப்போ தான் நான் புதுசாக வந்துட்டு இருக்கேன். யாராவது இருந்தால் கை உயர்த்துங்களேன். தயவா நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக வேண்டிக்கிறதுக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு 30 வினாடி வேண்டிக்க போகிறோம். நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். அது எல்லாம் இப்போ வேண்டுறப்ப, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்ப அது எல்லாம் விலகும். கொஞ்சம் கையை உயர்த்துங்க. புதுசாக நான் வந்துட்டுருக்கேன். கை ஆமாம், கை கீழே போடாதீங்க, கை உயர்த்து. சபையார் எல்லாரும் ஜெபிக்கலாமா? சபையார் எல்லாரும் கண்ண மூடி அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகட்டும்ப்பா. கை உயர்த்தினவங்க, புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா. நீங்கள் அவங்கள தொடுங்கப்பா, நீங்கள் அவங்கள தொடுங்கப்பா, நீங்கள் அவங்கள தொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, குடும்பத்தில் இருக்கிற வியாதி விலகட்டும், கடன் விலகட்டும், போராட்டங்கள் நிலகட்டும், எல்லாம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கர்த்தருடைய கரம் இவர்களை தொடட்டும். கடன், பாடுகள், பிரச்சனைகள், பாவ போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். கர்த்தர் இவர்களுக்கு ஒரு நன்மை செய்கிறதற்காக நன்றி. ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள், ரட்சியும் கர்த்தாவே. இவர்களை நீங்க தொட்டு ஒரு அற்புதம் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புதுசா வந்திருக்கிற உங்களை ஏசப்பா நேசிக்கிறாரு. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமா துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாத்துற நாட்களுக்கு வந்துட்டோம். சரிங்களா? தொடர்ந்து வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலையும் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 11 19 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 11 19 வரைக்கும். பக்கம் சொல்லிட்டு வாசிக்கிறீங்களாம்மா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடான்னு சொல்லுங்க. என்ன மாரி புதுசா வர்ற ஆளுங்களாம் அது எங்க இருக்குதுன்னு தெரியும். நாங்கள் லூக்காவை பழைய ஏற்பாட்டில் தேடினா என்ன ஆகும்? சொல்லிட்டு வாசிங்க, சரியா? சத்தம்மா. புதிய ஏற்பாடு பக்கம் 108 வாசிங்கம்மா. 11 ம் 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 ம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்ன கவனிங்க, ஒரு சம்பவம் இது நடக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா கலிலேயான்னு சொல்ற இருள் நிறைந்த பகுதி. என்ன நிறைந்த பகுதி? சத்தமா சொல்லுங்க. இருட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நான் சொல்றது இந்த லைட் இல்லாத, இந்த வெளிச்சம் இல்லாத ஒரு காரியத்தை சொல்லல. அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. இருட்டில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்களேன், எங்க இடர்றாங்க,
எங்கே தடுமாறுறாங்க, அவங்க வாழ்க்கையில் எது அவங்கள குத்துது, எது அவங்கள காயப்படுத்துது எதுவுமே தெரியாது. பூச்சி கடிக்குதா, பாம்பு கடிக்குதா, எது விழுது, எதை மிதிக்கிறாங்க, எதை உடைக்கிறாங்கன்றதே தெரியாது. அப்படி இருள் நிறைந்த பகுதிகளில் வழியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேடி போய் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இருள் பகுதியில் இருக்கிறீங்களா, இருளான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் கடந்து வருகிறதற்கு, நம்ம வாழ்க்கையை கிராஸ் பண்ணி போறதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இருள்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இருட்டு நினைக்க கூடாது. வறுமை ஒரு இருட்டு, வியாதி ஒரு இருட்டு, பாவம் ஒரு இருட்டு, சண்டை சச்சரவுகள், குடும்ப பிரிவினைகள், வேதனைகள், இழப்புகள் இருட்டு. இது எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இங்க, பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில், அவர் ராஜாவின் நகரத்துக்கு போறார். எங்க போறாரு? சத்தமா சொல்லுங்க. அவருடைய சொந்த ஊருக்கு, தான் சொந்த ஜனங்களை பார்க்க போறாரு. ஆனா வழியில சில ஊர்களை கடந்துதான் தீரணும். அந்த ஜனங்க கர்த்தரை அறியாதவர்கள். கர்த்தர் தான் இவங்க நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழிபாடுகளின்படி தெய்வத்தை தேடி கொண்டிருந்த ஜனங்கள் இப்போ தெய்வம் அவர்களை தேடி கடந்து போய்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கையிலே பெரிய அற்புதம், பெரிய மிராக்கிள், ஒரு பெரிய கௌரவம், பெரிய ஆசீர்வாதம் எதுனா கர்த்தர் நம்மளை தேடி வந்தது தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், அவரை பார்க்கணும்னா யார் தான் தேடி போகணும்? பேசுங்க. ஒரு HODயை பார்க்க போனோம்னா யார் தான் தேடி போகணும்? நம்ம தான் தேடி போனோம். ஆனால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை, அவருடைய இரக்கத்திற்கும் அளவே இல்லை. இப்படி எருசலேமுக்கு போகும்போது குறுக்க இருக்கிற 2 ஊரை கடந்து போறார். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது என்ன பண்றாரு? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவரு எருசலேமுக்கு போறாரு. எதற்காக ஒரு கிராமத்துக்குள்ள போகணும் சொல்லுங்க? அவரு ஒரு பிரயாணமா போறாரு. ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையா சொல்றேன். இப்போ இந்த சேலத்துல இருந்து இந்த பக்கம் போனா என்ன ஊர் வரும் சொல்லுங்க? எனக்கு தெரியாது, அதனாலதான் உங்ககிட்ட. அம்மா, மதுரை. மதுரைக்கு போறவங்க பைபாஸ்ல போவாங்களா இல்ல ஊருக்குள்ள வருவாங்களா? பைபாஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க? நான் போயிட்டு இருக்கிற என்னுடைய டிராவல் நான் சரியான டைம்ல போய் ரீச் ஆகணும்னா நான் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? உள்ளலாம் வரக்கூடாது, அப்படியே போயிடணும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் போய்கிட்டு இருக்கிறது ராஜாவின் காரியம், அவசரம். ஆனா அப்பாவுக்கு தெரியும், நான் உள்ள புக வேண்டிய சில குடும்பங்கள் உண்டு, சில மனிதர்கள் உண்டு, சில இடங்கள் இன்னும் இந்த சேலத்துல உண்டு. அல்லேலூயா. அப்பா கிராஸ் ரோட்ஸ்ல நம்ம வாழ்க்கையில உள்ள புகாம இருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். என்ன பண்றாரு? அவருடைய பிரயாணம் தாமதமானாலும் பரவாயில்லன்ட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு காலம் இந்த மனுஷனா இந்த பூமியில ரொம்ப சொற்பம். 33.5 ஆண்டு. எனக்கு இப்ப 44 வயசு ஆகுது. ஒரு 6 மாசம் எக்ஸ்ட்ராவா போனஸா அப்பா வாழ்ந்ததை விட மனுஷனா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 33 வருஷம். அதுல சில மணி நேரங்களை என்ன பண்றாருன்னா, யாரோ ஒரு 10 பேர், எப்படி 10 பேர்? தெரிஞ்சவங்களா இல்ல, யாரோ சிபாரிசு பண்ணி கூட்டிட்டு வந்தவங்கல்ல, யாரும் கேட்கல, யாரும் கூப்பிடல, ஆனாலும் அவங்க வாழ்க்கை அப்படியே தான் போகும். என் வாழ்க்கை முடிவு வரைக்கும் இப்படியே தான் போகும். குஷ்டரோகம் என்கிறது அந்நாட்கள் ஏதோ சாதாரண ஒரு வியாதி இல்லை, தீட்டுன்னுவாங்க. அவங்கள தொட்டா சில முறைமைகள் இருக்கு, அந்த ஊரை விட்டு தூரமா இருக்கணும். இப்படி பயங்கரமா இருந்த நாட்கள்ல அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை தேடி போனவர் தான் இயேசு. இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் போய் கொண்டிருக்கிற பிரயாணம் வேறையா இருக்கலாம். உங்களுக்காக எனக்காக நம்ம வாழ்க்கையில உள்ள குறுக்கிடுறதற்கு கர்த்தர் போதுமானவராக. வாலிபர்கள் சொல்லலாம், அண்ணே என் வாழ்க்கை நான் ஏதோ ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்கேன், ரொம்ப நாற்றம் எடுத்திருக்கேன், என் வாழ்க்கையெல்லாம் இந்த நிலையை விட்டு என்னால் வெளியே வர முடியாது.
இந்த ஒரு சூழ்நிலையை விட்டு நான் இப்ப இருக்கிற இந்த நிலைமையை விட்டுலாம் வெளியெல்லாம் வர முடியாதுண்ணே. போதை, குடி, சண்டை, அசுத்த பாவங்கள், அருவருப்புகள், நான் இதுக்குள்ள இருக்கிறேன், என்னெல்லாம் யாரும் தேடி வர முடியாதுண்ணே. எனக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டாங்க, நான் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் எனக்குன்னு ஒதுக்கியாச்சு. நான் அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே உண்டு, அங்கேயே இருந்து, அங்கேயே மாண்டு போறதுதான் என் வாழ்க்கைன்னீங்கனாலும், கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உட்பிரவேசிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எப்ப குறுக்கிடணும், எப்ப உள்ள வரணும்னு அவருக்கு தெரியும். என்ன நல்லா கவனிங்க, விட்ட இடத்துல இருந்து வாசிக்கலாமா? அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது, இல்லையம்மா 12வது வசனத்துல சொல்லுது, இவர் கிராமத்துக்குள்ள போறாரு, அவங்க கிராமத்துல இருந்து வெளியே வராங்க. எத்தனை பேருக்கு புரிய வருது? உண்மையா புரியுதுங்களா? என்ன நல்லா கவனிங்க, அப்பா போய்கிட்டு இருந்த ஒரு பிரயாணத்தை திருப்பி கிராமத்துக்குள்ள போறாரு, அவங்க கிராமத்தை விட்டு வெளியே வராங்க. வந்து வாசிங்கம்மா, குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, அல்லேலூயா. எந்த காரியம் உங்களை ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு தடையா பண்ணிக்கிட்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்களேன். கர்த்தரை ஜபத்துல கூப்பிடுகிறதுக்கு உங்களுக்கு எது தடை? சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கிறது உண்மைதான், ஒதுக்கி புறக்கணிக்கப்பட்டு வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்ட நம்ம, அவர் வருகிற நம்மை தேடி நம்ம வாழ்க்கையை கடந்து போகிற வாய்ப்பை இத்தனை வருஷங்கள் வீணாக்கினது ஏன்? யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல கண்டெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க இங்கதான் இருக்கணும், இதை விட்டு வெளியே வரக்கூடாது, இந்த இடத்தை விட்டு நீங்க உள்ளேயும் வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது, நீங்க நடுவுல தான் நிக்கணும். இதை தவிர்த்து உங்க வாழ்க்கை இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயுமே முன்னேற்றம் கிடையாதுன்னும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை எதிர்நோக்கி ஓடினவர்கள் தான் இந்த 10 குஷ்டரோகிகள். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில வேணாலும் இருங்க ஐயா, வாலிபனே, அருமையான அம்மா, அருமையான தங்கச்சி, சகோதரி, சகோதரரே, உங்களை பார்த்து சொல்றேன், எந்த நிலையில இருந்தாலும் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் குறுக்கிடுகிறார். அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறதற்கு யாரும் தயங்காதீங்க. குஷ்டம் இருக்கட்டும், குஷ்டம் இருக்கட்டும், பாவம், குஷ்டரோகம் போன்றது, வாழ்க்கையில குறைவுகள் இருக்கட்டும், கூப்பிடுங்க. நான் குறைவை என்கரேஜ் பண்ணல, குறையா இருக்கிறவங்க குறையாவே இருந்துட மாட்டாங்கம்மா. எனக்கு அருமையான வாலிபர்களே, நீ இன்னைக்கு பாவத்துல போராடி கொண்டு விழுந்து கொண்டிருக்கலாம். நீ பாவத்திலே, இந்த குஷ்டரோகத்திலே தரிச்சிருக்கணும்ன்ற தேவ சித்தம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? வாலிபர்களுக்கு ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புறார். இந்த சபைகள்ல இன்னும் உங்களுக்கான கிராமங்கள் அநேகம் உண்டு, அநேக பட்டணங்கள் உண்டு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் விரும்புறது, எனக்கு இருக்கிற இந்த காரியத்தை மாற்றுகிறதற்கு அவரால் தான் கூடுன்ற நம்பிக்கை இருக்கா? ஊர் 1000 சொல்லட்டும், ஊர் 1000 சொல்லட்டும். ஐயா அருமையான சாட்சி சொன்னார். சொந்த பந்தம் 1000 பேசும், நீ இயேசுகிட்ட போயிட்டனாலதான் இப்படி நடந்ததுன்னு 1000 பேசட்டும். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் குறித்திருக்கிற நாளும் நாழிகையும் நிமிடமும் ஒரு நாள் உண்டு. இன்னைக்கு இதை கடந்து தான் போகணும். குஷ்டரோகின்வாங்க, ஏசுவாங்க, மட்டமா பேசுவாங்க, என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, என்ன காரியத்தை செஞ்சான்னு தெரியல, இவன் வாழ்க்கை இப்படியே தான் போகணும்னு பேசுவாங்க. அதெல்லாம் காதுல போட்டா உங்களை என்னைய நோக்கி வருகிற இயேசு கிட்ட இருந்து நம்ம என்னத்தை பண்ண முடியாது? சொல்லுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. இன்னைக்கு தைரியமா சொல்றேன், அதெல்லாம் பாதாளமா இருந்தாலும் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிடுங்க. எதுக்காக கூப்பிடுங்க? இயேசுவே இறங்கும்னு கூப்பிடுங்க. எதுக்காக கூப்பிடணும் சொல்லுங்க? அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு எதை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? எந்த பிளஸ்ஸிங்கை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன தேவைன்னு? நம்ம ஆண்டவருக்கு ஜபத்துல போய் என்ன பண்ணுவோம்னா பாடம் எடுப்போம். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்? 1+1 2 ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே அந்த வியாதி எப்படிப்பட்டது தெரியுமா? எப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பான்னுவேன். அம்மா எனக்கு பாடம் எடுக்காதம்மா, உனக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கர்த்தர் கேட்பாரு. எனக்கு லெசன் எடுக்காதீங்கன்னு ஆண்டவர்.
இன்னைக்கு நிறைய நேரத்துல ஜெபத்துல நம்ம என்ன பண்றோம்? we are teaching Jesus. ஆண்டவருக்கு பாடம் எடுக்கிறோம். ஆண்டவரே இது இப்படியா, இது இப்படியா, இந்த கடனுக்கு இந்த சீட்டை போட்டாதான் இதை அடைக்க முடியும், இந்த சீட்டுக்கு பேங்க்ல இருந்து இந்த லோனை குழு லோனை எடுத்தாதான் இதை அடைக்க முடியும். இல்ல, உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்க இரக்கம் வேணும்ப்பா. ஆமென், 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 ஆமென். வராதா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம சொல்லுங்க. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. இயேசுவே, தனிமையில் அழுத போது ஏற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும். 10 குஷ்டரோகிகளை தள்ளாடி நடந்த போது காதறி அழுத நேரத்தில் எங்க கண்ணீர் துடைச்சது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல, உங்க கிருபை இல்லாம நாங்க இல்ல. நீங்க மட்டும் சொல்லுங்க, உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, கிருபை. கிருபை பாவம் செய்கிறதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லை. பாவம் செய்யாம நம்ம காப்பாற்றி தூக்கிட்டு போறதுக்காக கர்த்தர் கொடுத்த கேடகம். இன்னைக்கு நிறைய பேர் கிருபையை தப்பா சொல்றாங்க. நிறைய பேர் என் வாழ்க்கையை மாத்தினது கிருபை ஐயா. அம்மா 18 வருஷ பாவி, பயங்கரமான வாழ்க்கை, 2 கை. இன்னைக்கு காலையில 2 கை ஏந்து கேட்டான். வந்தப்பையும் கேட்டாப்பா, பரிசுத்தமா வாழ கிருபை வேணும்பா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறேன். அவர் கிருபை தான். அல்லேலூயா. நம்மளால செய்ய முடியாததை நம்மளை செய்ய வைக்கிறது தான் கிருபை. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை, கிருபையை கேட்டாங்க. கிருபையின் கடல் இயேசு, இரக்கத்தின் ஓஷன் ஆஃப் மர்சி. ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற இரக்கம் இருக்கு. ஏன் மனுஷால்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கீங்க? பேங்க்குக்காரங்கிட்ட போய் எதுக்கு கையை கட்டிட்டு நிக்கிறீங்க? அவன் கேட்கிற கேள்வி யோசிச்சு பாருங்களேன். டாக்டர்ஸ் கிட்ட போய் டாக்டர்ஸ் இல்ல, ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார்னா என்ன நடக்குது பாருங்க. வாசிங்கம்மா. ஹலோ, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, எங்களை சுகமாக்குங்கன்னா என்ன கேட்போம்? என்ன கேட்பாரு? ஒரு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு டாக்டர், சஃபரிங் ஃப்ரம் லெப்ரசி, பயங்கரமான வேதனை, புழுவா வருது, சீடா கொட்டுது, என் பக்கத்துல யாரும் வர முடியல, பெத்த தாய் தகப்பன் கூட என் பக்கத்துல வர முடியல டாக்டர். அப்படியாப்பா? எத்தனை வருஷமாப்பா இருக்குது? என்னப்பா இருக்குது? எந்த வந்ததுப்பா? ஹெரிடிட்டியில யாரா இருக்காங்களா, இல்ல அதுல பாதிக்கப்பட்டவங்க யாருக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு டாக்டர்ஸ் கேட்பாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு? சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, நல்லா கவனிங்க. கர்த்தர்கிட்ட எப்ப நீங்களும் நானும் ஜபத்துல போய் நிக்கிறோமோ, ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் இன்கொயர் பண்ற வேலைலாம் இருக்காது. நீங்க கேட்ட மிராக்கிள சுகமாகன்னு கூட சொல்லாம நீ போன்னிடுவ. நீ போய் உன்னை காட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த நாட்கள்ல குஷ்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க, லெப்ரசியில சஃபர் ஆகிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஹீல் ஆயிட்டா ஆசாரியர்கள் கிட்ட போய் காட்டணும். இது என்னப்பா புதுமையா இருக்கு?
குஷ்டத்துல பாதிக்கப்பட்டவங்க டாக்டர் கிட்ட தானே போய் காட்டணும். பதில் பேசுங்க. நீங்க காலையில தூக்க கலக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இல்ல இது என்னமான பிரசங்கம் போல ஆச்சரியத்துல உட்கார்ந்து இருக்கீங்களான்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி ஒரு மனுஷிக்கு இருந்தா எங்க பிரதர் போனோம்? யாராவது இருப்பீங்களே, மருத்துவர்கள், நர்சஸ் இருப்பீங்களே, வாயிலே ஊசிய போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல குஷ்டரோகம்ன்றது வேற எதுவும் இல்லை, பாவம். பாவம் குஷ்டரோகம் போன்றது. அதை மூடிலாம் வைக்க முடியாது. ஒரு நாள் அந்த நாற்றம் வெளியே வந்தே தீரும். ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் போது மனிதர்கள் நம்மளை புறக்கணிப்பாங்க, மனிதர்கள் நம்மளை தூற்றுவாங்க, தள்ளி வைப்பாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு உன் பாவ நோய் குணமாக்கப்பட்டது, நீ போன்ற. ஹல்லேலூயா. லைஃப்ல எந்த நோய் குணமாக்கப்படுதோ இல்லையோ, மரணமோ ஜீவனோ தெரியாது, ஆனா பாவம்ன்ற நோய் வந்ததுன்னா இந்த சரீரத்தை மட்டும் கொள்ளாது, ஆத்மாவையும் சேர்த்து கட்டி பாதாளத்துல கொண்டு போய் இழுத்து நரகத்துல தள்ளிடும். வாலிபர்களுக்கு எச்சரிக்கை, பெரியோர்களுக்கு எச்சரிக்கை. எந்த நோயில வேணாலும் இருந்து மாண்டு கூட மடிஞ்சிடுறாங்க, ஓகே. ஆனா பாவ நோயில குணப்படாம இந்த பூமியை விட்டு போயிட்டோம், காலாகாலத்துக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களும் பற்கடிப்போம், வேதனையும் கண்ணீரும் இருக்கிற எரிந்து கொண்டே இருக்கிற எரி நரகத்துக்குள்ளதான் நம்ம போவோம். நம்ம பாவத்துக்கு பரிகாரம் இயேசுதான். அம்மா ஐயா, உங்ககிட்ட லட்சம் கேட்கல, கோடி கேட்கல, மதத்தை மாத்து, பேரை மாத்துன்னு கேட்கல. இதெல்லாம் எதற்கான அடையாளம்னா, ஆண்டவருக்குள்ள நான் புது மனுஷனா இருக்கிறேன்றதுக்கான அடையாளம். ஆமேனா? ஆண்டவர் சொல்ல go and show yourself to priest என்றார். அந்த ஆசாரியங்கிட்ட போய் உன்னை காண்பின்ற. ஆமென், ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் கிட்ட அனுப்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்ன நடக்குது பாருங்க, வாசிங்கம்மா. என்ன நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா போதும், உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அற்புதம் ஆழ்ந்த வேலையே நடக்கும். விளங்கலையா ஐயா? ஒபே மட்டும் பண்ணுங்க. கிருபை யாருக்கு அதிகமா கொடுக்கப்படும்னா, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கிருபை. ஆபிரகாம் சொன்ன பேச்சு கேட்டு கிளம்பினாரு, மகா பெரிய கிருபை. நீங்க வேதத்துல எங்க வேணாலும் எடுத்து பாருங்க, ஆட்டம் போட்டு அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் இறங்க மாட்டார். அப்பா என் வாழ்க்கை எப்படி இருக்குப்பா, அப்படியாப்பா போ, ஆசாரி என்கிட்ட போனோன்னு அவங்க எதுவுமே கேட்கல. என்னடா அவரு நம்ம துணியை விலைக்கு பார்க்கல, எங்க குஷ்டம் இருக்குதுன்னு கேட்கல, எவ்வளவு வருஷமா இருக்குதுன்னு கேட்கல, எப்பயும் இதெல்லாம் கேட்பாங்களே, இவர் எதுவுமே அதை பத்திலாம் கவலைப்படல. அந்த 10 பேரும் போற வழியிலே என்ன ஆயிட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போற வழியிலே ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருக்கார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு யாரெல்லாம் போறீங்களோ, விசுவாசத்தோட யாரெல்லாம் போறீங்களோ, உங்களுடைய அற்புதம் போற வழியிலே இருக்கும். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. obedience brings miracle. நான் சொல்ல புரியுது? கீழ்ப்படிதல் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் அந்த நாகமான் போல, நாகமானா யார் ஐயா? அந்த ஒரு ராஜா, ஒரு குட்டி புள்ள சொன்னதை கேட்டு நான் கொஞ்சம் ஹிஸ்டரியில வீக்கு, சரிங்களா? ஆமா, ஒரு ராஜா, ஒரு ஆமா நாகம்மா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அடியானுடைய குருவி மூளைக்கும் ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளை வந்து சொல்றா, ஐயா போய் அந்த நதியில முங்கி ஏந்திரிக்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்க, அவருக்காவது போய் முங்கி ஏந்திரிக்கணும். இவங்களுக்கு அது கூட கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆமென். அந்த வார்த்தையை பெறுகிறதற்கு யாருக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் பேசுவார்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு தான். இன்னைக்கு பிரேயர் லைஃப் செத்து போயிருக்குதா, கர்த்தர் பேச மாட்டார். நான் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு கிருபையா அடியானையும் கொண்டு வந்து, எப்படி இந்த ஸ்பீக்கர்ல இருந்து சத்தம் வருதோ, என்கிட்ட இருந்து சத்தம் வருது, அவ்வளவுதான். நான் விசேஷித்தவரெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் இந்த கருவிகள்ல ஒன்று தான். நான் அப்படிதான் என்ன பார்க்குறேன். இப்படி விசேஷித்த மண்டைக்குள்ள இருக்கிற ஞானம் பயங்கரம். அப்பா வாயில வார்த்தையை வச்சிருக்காரு, பேசிட்டு இருக்காரு. நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா உங்க சத்தம் அவரை நோக்கி உயர்த்தப்படும். அவர் எப்பயுமே எல்லார் லைஃப்லயுமே கிராஸ் பண்றதுக்கு வாசற்படியில் நின்று தட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நீங்க கூப்பிடுங்க. எப்பயுமே சொல்லுவேன், வாழ்வானாலும் ஜெபிங்க, தாழ்வானாலும் ஜெபிங்க.
நிந்தையானாலும் ஜெபிங்க, நினைச்சது நடந்தாலும் ஜெபிங்க, நினைச்சது நடக்காவிட்டா போனாலும் ஜெபிங்க, தோல்வியானாலும் ஜெபிங்க, விபத்தானாலும் ஜெபிங்க, நஷ்டமானாலும் ஜெபிங்க, வியாதியானாலும் ஜெபிங்க, உபத்திரவமானாலும் ஜெபிங்க. எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஏன்னா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே. அவருக்கு ஒரு பேரே என்னன்னா, the one who hears our prayer. நம்மளுடைய பிரேயரை கேட்கிறவருன்றதே ஒரு பேரு. ஆமெனா. நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசினாலே என்ன பண்ண மாட்டாங்க, கல்யாணம் ஆன புதுசுல அம்மா நீ பேசும்போது ஒரே இசையா இருக்கு. எனக்கு ஒரு வரம், என் மனைவி பேச ஆரம்பிச்சாலும் நான் தூங்கிடுவேன். சீரியஸா சொல்றேன், அவளுக்கு நல்லா தெரியும். கார் ஓட்டுறப்ப மட்டும் என்னவோ பேசிட்டு முடிச்சிடுவான். ஃபோனில் இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ வந்திருக்கிறேன், மத்தியானம் போய் ஒரு 2 நிமிஷம் அவகிட்ட பேசினா தூங்கிடுவேன். அது என்ன வரமோ எனக்கு தெரியல. அநேகர் மனைவி தூக்கத்தை கெடுக்கிறான்றவ இங்கே உட்காந்துன்னு இருக்கிறீங்க. பார்த்து கத்துக்கடி, அடியே என்னடி நீ இருக்கிற பொண்டாட்டின்ற சத்தம் கேட்குது. வரோம் நம்ம பேசுறத கேட்கறதுக்கு நம்ம வீட்டுக்காருக்கு என்ன ஆயிடுது, கொஞ்ச நேரம் வாயதான். என்ன உங்களுக்குலாம் நல்ல கணவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கள் ஐயாமாருங்களாம் அப்படி சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா தொணன்னு பேசினது இல்லை. நீங்க போய் பேசுகிறத கேட்கறதுக்கு உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஆண்டவர் வந்து உக்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருப்பார். நீங்க ஜெபிக்கும் போது ஏதோ போனோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. நான் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். அச்சிஷ்ட மரியாயே போவோம். அல்ல அல்ல, மந்திரம் இல்ல, உறவு. அப்பாவை கூப்பிடுங்க. பிள்ளை எப்படி கூப்பிடும், அப்பான்னு கூப்பிடும் 2 கையை உயர்த்தி. ஆமென். ஒரு நல்ல ஒரு பாடல், அப்பா அப்பா உன் பிள்ளை நான் வரும்ல பிரதர். ஆமா பிரதர், பாட மாட்டீங்களா எனக்காகலாம்? சோத்திரம். அது பாடு தெரியாதுங்களா? சோத்திரம் அப்படின்னா விடுங்க பிரதர். உங்களுக்கு தெரியுமா? ரைட்டு, சோத்திரம். நம்ம அப்புறமா பாடலாம். தேங்க்யூ பிரதர். சாரி பிரதர், உக்காந்துருந்த உங்களை எழுப்பிட்டேன். அப்பா அப்பா உன் மகன் நான், உன் மகள் நான் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு பாடல், எனக்கு பிடிச்ச பாட்டு. ஸ்கேல் பிடிக்க முடியல, தொண்டை கிழிஞ்சு போச்சு. நம்ம அப்புறமா பாடலாம், சரிங்களா? அவரை கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிட வாய் வருதா சொல்லுங்க. எத்தனை பேர் அப்பான்னு கூப்பிடுறோம்? என் தகப்பன் இறந்து 17 வருஷம் ஆகுது. 17-18 வருஷத்துல எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா என்ன மருத்துவனா மாத்திருப்பாரு. ஆனா எங்க அப்பா இறந்துட்டாரு, பரமபிதா எனக்கு ஆத்தும மருத்துவனா என்ன மாத்திட்டாரு. ஏன்னா எங்க அப்பா உலகத்து பிரகாரம் பயங்கரமான பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஒரு நாஸ்டடாமஸ்னு சொல்லலாம். வருங்காரியங்களை நிறைய திட்டமிட்டு நிறைய பண்ணுவார். எங்க அண்ணனுங்க 2 பேரையும் ரெசஷன் வர்ற டைம்ல தான் அவனுக்கு 2 பேருமே இன்ஜினியரிங் படிக்க வச்சார். ஏன்னா ஒரு 4 இயர்ஸ்ல இவனுங்க படிச்சு முடிக்கிறப்ப பூம் ஆகும்னாரு. அதே போல பூம் ஆச்சு. இன்னைக்கு அண்ணன்ல ஒருத்தவன் யூஎஸ்ல இருக்கிறான். எங்க அப்பா போட்ட கணக்கு உலகத்து பிரகாரம் தப்பல, ஆனா ஆவிக்குரிய கணக்குல அப்பா போட்ட கணக்கு. எங்க அப்பா என்ன மெடிசன் பண்ண வைக்கணும், என்கிட்ட இந்த டேலண்ட் இருந்ததுன்னு அவர் என்ன முயற்சி பண்ணாரு. நான் அவர் கைக்குள்ள அடங்கல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம பெற்றோர்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் போடுற கணக்கு தப்பலாம். பரமபிதாவினுடைய கணக்கு அவர் ஒன்னே ஒன்று உங்ககிட்டையும் என்கிட்டையும் கேட்கறது, ப்ரே, கூப்பிடு. ஆமென் ஆமென் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் சொல்லுங்க, கூப்பிடும் எங்களுக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தானே. அல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடும் என்னையும் கேட்டு, ஓ என்னே சுராஜா ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. அவர் நீங்க கூப்பிட்டா கேட்பாருன்ற நம்பிக்கையோட போய் கூப்பிடுங்க. யார் பெத்த பிள்ளையோ அவரெல்லாம் விஐபி கூட்டா தான் திரும்புவாரு, அவரெல்லாம் பயங்கரமான ஆட்கள் கூட்டா தான் திரும்புவாரு, சகை போற பயங்கரமான பணக்காரங்க கூட்டாதான் இல்ல.
எளியோரை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அது விட்ட இடத்துல இருந்து வாசிங்கம்மா. யாரை மகிமைப்படுத்தினாரு? நான் ஹீல் ஆகிட்டேன்னா நான் ஆண்டவரை குளோரிஃபை பண்ணணும். என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். லாஸ்ட் 5 minutes. தேவனை மகிமைப்படுத்தி எது மகிமைப்படுத்துச்சின்னு பாருங்க, வாசிங்கம்மா. விழுந்து ஹம்பிளா வராரு. ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி தேங்க் பண்றாரு. தாழ்மை உள்ளவர்களிடத்துல தான் கிருபை தங்கும். அல்லேலூயா. தாழ்த்துறாரு. பாதத்துக்கிட்ட வந்துட்டாலே வெற்றி தான். வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். இப்ப என்ன நடக்குது பாருங்க, மிராக்கிள் நடந்து போச்சு, அற்புதம் நடந்து போச்சு. ஒரு பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணிட்டாரு. அது பிளஸ்ஸிங்கோட நிக்கல. வாசிங்க சிஸ்டர். அவன் யாரா இருந்தான்? யூதர்களுக்கு சமாரியர்கள்னா அருவருப்பு. ஆண்டவர் ஒரு யூதன். ஆமென். யூத குலத்தின் ராஜ சிங்கம். அல்லேலூயா. சமாரியரா இருந்தது எதற்காகனா, வாசிங்கம்மா. எப்படி? சத்தமா சொல்லுங்க. பாவம் கழுவி ஆண்டவர் விடுவித்தது 10 பேர் அல்லவா? மத்த 9 பேர் எங்கே? அவருக்கு தெரியாதா? ஆண்டவர் கேள்வி கேட்கிறாருனாலே டேஞ்சர்னு அர்த்தம். ஆமேனா? உங்ககிட்ட எத்தனை அப்பம் எத்தனை மீன் இருக்குன்னு கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? டெஸ்ட் பண்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட கேள்வியோட வந்து நின்னுட்டாருன்னா சற்று நின்று நம்ம யோசிக்க வேண்டிய கடமைக்குள்ள கட்டாயத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன நடக்குது பாருங்க, வாசிங்கம்மா. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி காணோமே என்று சொல்லி தப்பா வாசிக்கிறீங்க போலே. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது தானே. நல்லா பாருங்க, என் பைபிள்ல குணமாக்கினதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? நிஜமாவா? ஐயா, யாராவது ஆண்கள் பகுதியில் அவங்க என்னை ஏமாத்துறாங்க. அந்த அம்மா, விசுவாசம் அற்புதத்தை தானே கொண்டு வரும். விசுவாசம் பிளஸ்ஸிங்கை தானே கொண்டு வரும். எங்களுடைய ஃபெய்த்தை வச்சு நாங்கள் பணம் தானே சம்பாதிக்க முடியும். எங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். எங்கள் ஃபெய்த்தை வச்சு நல்ல நல்ல படிப்புக்குள்ளே போகிறோம். எங்கள் ஃபெய்த்தை வச்சு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்குது, பிள்ளையெல்லாம் பிறகுது. இது என்னப்பா ரட்சித்தது? சபையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லி முடிக்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், சுகம் பெறுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர்கிட்ட நன்மையை வாங்கிட்டு புறப்பட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வந்தோம், இயேசு கோயிலுக்கு போனோம், ஒரு விடுதலை கிடைச்சது, போயிட்டேன். அது 9 பேர் இருக்காங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை எங்கே? சபைக்கு வந்து 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. ஆர் வி சேவ்ட்? பீயிங் ஹீல்டுக்கும் பீயிங் பிளஸ்டுக்கும் பீயிங் சேவ்டுக்கும் வித்தியாசம் உண்டு. சுகமாக்கப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் ஆதங்கத்தோடு கேட்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகம், கர்த்தருடைய இரக்கத்தினால பிளஸ் பண்ணப்பட்டவங்க அநேகம், ஏராளம். நல்லா இருக்கிறோம். ஆர் வி சேவ்ட்? கர்த்தர் கேட்கிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அற்புதத்தை வாங்கிட்டு ஓடி போறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க இல்ல. இந்த கடைசி நேரத்தில் இந்த எச்சரிப்பின் சத்தத்தோட முடிக்கிறேன். கர்த்தர்கிட்ட வந்தா எனக்கு ஒரு நன்மை நடந்துச்சு, போயிடுவேன். போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ள காப்பாற்றப்படுமான்னு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், புதுசா வந்தவங்க கை கூப்பி கேட்கிறேன். வந்து ஒரு நன்மை நடந்ததுன்னு மட்டும் தயவு செய்து அப்படியே போயிடாதீங்க. எல்லா நன்மையிலையும் பெரிய நன்மை எது தெரியுமா? ஆத்தும ரட்சிப்பு. அவர் நம்மளை காப்பாற்றுறாரு பாருங்க. எரி நரகத்திலிருந்து காப்பாற்றுறாரு பாருங்க. 9 பேருடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? மறுபடியும் போயிருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்க, பிள்ளை குட்டிங்களை பெற்றிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, வாழ்ந்து செத்திருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பாதத்துல வந்த இந்த ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான்.
இன்னைக்கு நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? வாலிபர்களை நோக்கி கேட்குறோம். எந்த கேட்டகரியில் இருக்கிற வாலிப மகளே? வாங்கி வாங்கி தின்ற கேட்டகரியில் இருக்கே ஆண்டவர்கிட்ட? இல்லைனா ஆண்டவர்கிட்ட வந்து நான் என் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு ஊரெங்கும் போய் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் எனக்கு கர்த்தர் செய்த நன்மையை போய் சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா? லேகியோன்ற பிசாசு பிடிச்ச மனுஷன் இருக்கிறாரு, சமாரிய ஸ்திரீ கணத்தண்டையில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு விடுதலை, இன்னர் ஹீலிங் கொடுக்கிறாரு. லேகியோன் பிசாசு பிடிச்சவன் கல்லுகளால குத்தி கொள்ளுவான், சரீரத்தை கீறி கொள்ளுவான், சங்கிலிகளினால அவனை கட்ட முடியாது, உடைச்சி எறிவான். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த சர்வீஸ்ல நம்ம அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். உடைச்சி எறிவான், பயங்கரமானவனா இருப்பான், பயங்கர ரூடான ஆளு, ரகடான ஆளு. ஆனா அவனை தொட்டோன்னு ஒரு குழந்தைய போல நிர்வாணத்தை மூடி ஆண்டவர் வைக்கிறாரு. ஆண்டவரே நான் உங்க கூட வரேன். நோ, நீ என் கூட வர்ற வேலை இல்ல, உனக்கு இந்த ஊருக்குள்ள வேலை இருக்குன்னு உள்ள அனுப்புனாரு. அந்த மனுஷன் நிமித்தம் கர்த்தர் அந்த கிராமத்தையும் பட்டணத்தையும் ரட்சித்தார். உண்மையா நீங்களும் நானும் கிருபையை ருசிச்சா அவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதத்தை மட்டும் சாப்பிட்டு உட்கார மாட்டோம். அவருக்காக நான் ஓடி போய் ஒவ்வொரு தெருக்கள், கிராமங்கள், மனிதர்கள் மத்தியிலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்தவம் தோத்து கொண்டிருக்கிற காரணம் இதுதான். 9 நன்றி கெட்ட குஷ்டரோகிகள். சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் சந்திக்கிறார், அற்புதம் நடக்குது. சமாரிய ஸ்திரீ அந்த ஊருக்குள்ள போறப்ப அந்த ஒரு பாவின்னு சொன்ன 5 புருஷன் இருக்கிற மகளை கொண்டுதான் மொத்த கிராமத்தையே திரண்டு ஆண்டவர்கிட்ட வர வச்சாங்க. God doesn't care about your past. நம்ம கடந்த காலத்தை பத்திலாம் ஆண்டவர் கவலை இல்லை. ஆண்டவரை இன்னைக்கு சந்திச்சுட்டாருன்னா நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை பெரிய சாட்சியா இருக்கும். அநேகரை கர்த்தர் பக்கத்து இருப்போம். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அதெல்லாம் புரிஞ்சுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் கர்த்தர் சித்தம் இல்லை, நம்மளை ரட்சிக்கிறது கர்த்தருடைய மகா பெரிய திட்டம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். ஆமே, ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. நிற்க விரும்புகிறவங்க நில்லுங்க. முடியாதவர்கள் மாத்திரம் அமரலாம். முடியாதவங்க மாத்திரம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கு சொந்தமையான்னு சொல்லி முடிக்க போகிறேன். நான் ஏதோ வந்தேன் போனேன், நோ நோ, எனக்கு அப்படிப்பட்ட ஜீவிதம் வேணாம், எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். என்னை சுகமாக்குனார், உண்மைதான். 10 வருஷமா நான் சபைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். நான் சபைக்குள்ள ஜெபிக்கிறேனா? சபைக்குள்ள முன்மாதிரியா இருக்கிறேனா? புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு கர்த்தரை சொல்றேனா? இல்லை நான் மட்டும் ஐம் லிவிங் மை லைஃபா? நல்லா ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கேனா? என் குடும்பம், என் வீடு, என் பிள்ளைங்க, என் வேலை, என் படிப்பு, என் உயர்வு, தசம பாகங்கள், காணிக்கைகள் கொடுத்து தாங்குறோம், நல்லது. ஆனா அது மாத்திரம் போதுமா? இயேசு குணமளிப்பவர், இயேசு நல்லவர், இயேசு கிட்ட இரக்கம் இருக்குது, இயேசு ரட்சிப்பவர்னு போய் சொல்லுகிறது யார்? சபையே, நீ தரிசன சபையாய் எழும்பணும். மனவாட்டியே, நீ கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானவளாய் நிக்கணும். எஸ்தர் ராஜாத்தி ராஜா கிட்ட வந்தப்ப சொன்னாரு, என்னுடைய ராஜ்யத்துல பாதியை கூட நான் உன்கிட்ட கொடுப்பேன். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிற அளவுக்கு அவருடைய இருதயத்தை கவர்ந்திருக்கிறோமா? நம்மை வாசனைகளினால, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நற்கந்தங்களினால் நம்மளை இடக்கட்டி இருக்கிறோமா? நம்ம சீசன் பண்ணி இருக்கிறோமா? இயேசுவின் வாசனை வருதா? ராஜ ஸ்ரீகளை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். சபையே, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நான் சுகம் மட்டும் பெற்றுக்கொண்டு நான் போக போறது இல்லை. இனி அந்த சுகத்தையும் அந்த நன்மையும் ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பேன். சொல்லுங்க, வாய் தரங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை சுத்தி இருக்கிற நன்மையை, ஆண்டவர் செய்த நன்மையை மக்கள் மத்தியில சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கம்மா, வாய் திறந்து ஐயா சொல்லுங்க. சகோதரி சொல்லுங்க. எந்த பாவத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை சந்திக்கிற, கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம், கர்த்தர் உங்களை விடுவிக்கிற நேரம், கர்த்தர் உங்களை தரிசனத்தை நிறைவேற்ற வைக்கிற ஒரு நேரம். ஒப்பு கொடுங்க. நானும் வந்தேன், சபையில ஒரு மெம்பரா இருக்கிறேன், போனேன். நோ நோ, இல்ல. ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறாரு. உங்க ஒருத்தவங்களை வச்சுதான் பட்டணங்கள், கிராமங்களை திருப்ப போகிறார். அதை தெரிஞ்சுதான் பிசாசு விடாம உங்களோடு போராடி கொண்டிருக்கிற காரணம் அதுதான். ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ பிள்ளையே ஒப்பு கொடுங்க. அப்பா ஜீசஸ், உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. சொல்லுங்க, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாம
சரீர அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன். கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க அர்ப்பணிப்பு அடையாளமா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் சபையை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்றைக்கோ அர்ப்பணித்ததில்லை, இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. சரீரம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிப்பில் ஆசீர்வாதம் இருக்கிறது, அர்ப்பணிப்பில் ரட்சிப்பு இருக்கிறது. ஆண்டவருக்காய் அர்ப்பணித்திருக்கிறவர்கள் உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாக போக மாட்டாங்க. ஆண்டவரோட அவங்களுக்கு வேற எதுவுமே முக்கியமா இருக்காது. அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணித்திருக்கிறவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவர்களோடு தான் கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் நேரத்தை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்கள் பணங்களை அர்ப்பணிக்கிறோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீரே அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ஐயா. இந்த அர்ப்பணிப்புல உண்மையா இருக்க தேவனுடைய கிருபை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே உண்மையாய் இடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். விசேஷமாக உம்முடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவரை இன்னும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தும் ஐயா. சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஊழியங்களை ஆசீர்வதியும், தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எல்லாரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. வருகிற வாரத்திலே ஆண்கள் ஐக்கியத்தை தயவு செய்து ஆண்கள் யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம்.